சிவகங்கை அரண்மனை மாடம். உண்ணவும் முடியாமல் உறங்கவும் இயலாமல் ஒரே இடத்தில் அமரவும் மனமில்லாமல் வேலு நாச்சியார் தவித்துக் கொண்டிருந்தார். அவரது உள்ளமெல்லாம் அனுமந்தகுடி போர்க்களமே நிறைந்திருந்தது. போர்க்களத்திற்கு கணவர் முத்துவடுகநாதரை மகிழ்வுடன் வழி அனுப்பிய வேலு நாச்சியார் இப்போது கவலை சூழ்ந்ததால் துடித்தார். அதை வெளிக்காட்டுவது வீர பரம்பரைக்கு இழுக்கு என்பதனால் வெளிக்காட்டாமல் நடித்தார். அவரது சோகம் சேடி பெண்களையும் பற்றி கொண்டது. அங்கே அமைதி மட்டுமே நீண்ட நேரம் ஆட்கொண்டிருந்தது. வெற்றி செய்தி விரைந்து வந்து சேராதா என்று வேலு நாச்சியார் ஏங்கிக் கொண்டிருந்தார். ஒருவேளை நம் வீரர்கள் தோல்வியை தழுவிவிட்டால் என்றொரு நினைப்பு வரும். அடுத்த வினாடியே சி, நம் வீரர்களாவது போர்க்களத்தில் தோற்பதாவது. நம் கணவருக்கு இது முதல் களம், அதனால் அவரது வீரம் அங்கே விளையாடும். இறுதியில் வெற்றி நம் மன்னருக்கே என்று மற்றொரு நினைவு வந்து வேலு நாச்சியாரின் உள்ளத்தில் துளிர்விடும். இந்த மன போராட்டமே சேடி பெண்களையும் அமைதி காக்க வைத்தது. எதை பற்றி பேசவும் வேலு நாச்சியார் இப்போது விரும்பவில்லை. போர்க்கள செய்திக்கு மட்டுமே அவரது செவிகள் காத்து கிடந்தன. இதே வேளையில் அனுமந்தகுடி போர்க்களம். ஒரு பக்கத்தில் ராமநாதபுரம் தளபதி வெள்ளையன் தலைமையில் புகுந்த படை எதிரிகளை பந்தாடி கொண்டிருந்தது. மற்றொரு பக்கத்தில் முத்துவடுகநாதர் தலைமையில் வந்த சிவகங்கை படை தஞ்சை படைகளை சிதறடித்து கொண்டிருந்தது. ராமநாதபுரத்து படை 2 எதிரிகளை கொன்றால் சிவகங்கை படை அதே நேரத்தில் 4 பேரின் ஆவி குடித்து ஆர்ப்பரித்தது. அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை வியூகம் அமைப்பது, எதிரிகளின் தோல்விக்கு வழிவகுப்பது. காயமடைந்த ராமநாதபுரத்து வீரர்களுக்கும் சிவகங்கை வீரர்களுக்கும் முதலுதவி செய்வது என பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தார். இதற்கிடையில் மன்னர் முத்துவடுகநாதர் மீதும் அவர் கவனம் பதிய தவறவில்லை. மன்னரின் வாள் சுழன்றாடுவதை கண்டு மனதிற்குள்ளேயே தாண்டவராயன் பிள்ளை மகிழ்ந்து கொண்டார். முத்துவடுகநாதரின் வாள் எதிரியின் தலை ஒன்றை மண்ணில் உருட்டினால் அடுத்த நிமிடமே சிலம்பு வாத்தியார் வெற்றிவேலின் வேல் கம்பு எதிரி ஒருவனை மண்ணில் சாய்க்கும். சிவகங்கை சீமையின் வீரர்கள் எவரையும் எதிர்கொள்ளும் அளவுக்கு வீரமிக்கவர்கள் என்பதை அனுமந்தகுடி போர்க்களம் அறிவிப்பு செய்தது. எங்கு நோக்கினும் மரண ஓலம். அனுமந்தகுடி மண் எதிரிகளின் இரத்தத்தால் சிவந்து சிரித்தது. வேலு நாச்சியார் மாடத்தில் இருந்து வீதியின் மீதே வெளிப்பதித்திருந்தார். அவர் காதில் ஒரு குதிரையின் காலடி ஓசை.